ஹாய் guys, வணக்கம். வெல்கம் டு சாடன் உங்கள் தங்கராஜ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாதப்பூர் முத்துக்குமாரசு கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே மஞ்சிருக்கு, இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, வரலாற்றுகள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கு கொடுத்து ஆள் கொடுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத்துக்குமாரசாமி திருக்கோயில். இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேயம் டு பல்லடம் நெடுஞ்சாலையில் மாதப்பூர் என்ற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில். இந்த கோயில் வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்னு ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலும் பல்லடத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கோயில். மாதப்பூர்னு போர்டு இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு 10 அடி போனீங்க, அதே லெஃப்ட் சைட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் இருக்குங்க. அங்கே உங்களுக்கு முத்துக்குமாரசு கோயில் செல்லும் வலைன்னு போர்டு வச்சுருப்பாங்க. பார்த்து ரோட் மால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வழியாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அது ஆர்ட்ஸு தாங்க ஆர்ட்ஸு. இந்த வழியாக நம்ம உள்ளே போகணும். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு சின்ன குண்டு மலை இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே விநாயகர் வணங்கிக்கலாங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அரசு மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இணைஞ்ச இடத்துல இந்த விநாயகர் அருள் பாலிக்கிறாங்க. இந்த பாட்டு அப்படியே பூக்கடையில் இருக்குது. பூ வாங்கிட்டு முருகனுக்கு பிடித்த செவரளி பூ, இந்த பூ வாங்கிட்டு அப்படியே மேலே போகலாங்க. படியார் வழி பார்த்திங்கன்னா பாத விநாயகர் இருக்கிறாருங்க. அவரையும் தரிசனம் வந்துட்டு அப்படியே நம்ம படியார ஆரம்பிக்கலாங்க. படி பார்த்திங்கன்னா ஒரு 40 படிகள் தான் இருக்குங்க. ஏறி போகிற ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் ஏறி போய்க்கலாம், கஷ்டம் இருக்காது. வாங்க மேலே போகலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் 500 ஆண்டுக்கு பழமையான கோயில்னு சொல்லப்படுறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கோயில் அமைந்துள்ள முருகனும் பழனிமலை முருகனுக்கும் ஒரே உருவம் ஒற்றைமுடன் இருப்பது சிறப்பாகுங்க. பழனிமலை முருகன் மேற்கு நோக்கி இருப்பாருங்க. இங்குள்ள முருகப்பெருமான் கிழக்கு பார்த்தபடி காட்சியளிப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையுடன் முருகன் அருள் பாலிக்கிறது இந்த கோயிலின் தனி சிறப்பாகுங்க. இங்குள்ள முருகன் முத்துக்குமாரசாமியாகவும் சிவபெருமான் மதிமாலேஸ்வரனாகவும் பார்வதி தேவி மரகதாம்பையாகவும் வரும் பக்தர்களுக்கு அருள் பளித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் பாலவிநாயகர், தட்சிணாமூர்த்தி, சூரியன், சந்திரன், சனீஸ்வர பகவான், நவக்கிரகங்கள் ஆலயங்களும் அமைஞ்சுப்பட்டிருக்காங்க. அவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணி வரலாங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாங்க. ஞானப்பழத்துக்காக கோபித்து கொண்ட முருகன் பழனி மலையில் அமர்ந்தார். அவர் தேடி வந்த சிவனும் பார்வதியும் இந்த குன்றின் மீது ஏறி நின்று முருகன் எங்கே இருக்கிறார் என்று என குரல் எழுப்பிய போது பழனியில் அமர்ந்திருந்த முருகன் தன் தாய் தந்தைக்காக இந்த குன்றின் மீது காட்சியளித்தார் என தலவரலாக சொல்லப்படுதுங்க. மாதாவுக்கு மகன் காட்சியளித்ததால் மாதாவூர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க இந்த ஊரை. பின் மருவி மாதப்பூர் என்று தற்போது அழைக்கப்படுங்க இந்த ஊரை. இந்த கோயில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணி கலர்ஃபுல்லாக அழகாக கோயில் சூப்பராக அழகாக இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி, சிவபெருமான், பார்வதி தேவியை நம்ம தரிசனம் பண்ணது மனசுக்கு நிறைவாக இருக்குது. இப்போ நம்ம மேலே ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. நம்ம கீழே கிரிவல பாதை நம்ம சுற்றி பார்க்கலாம். வாங்க கீழே போகலாம். சஷ்டி விரதம் இருந்து இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கி பிள்ளை பேர் கிடைக்குன்னு சொல்லப்படுறாங்க. நம்ம மேலேருந்து இப்போ நம்ம கீழே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கிரிவல பாதையை சுற்றி பார்க்க போகிறோம்.
வாங்க போகலாம். இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை ஒன்று இருக்குங்கிறாங்க. இந்த சுனை வந்து எப்பவும் வற்றாத சுனை இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. நம்ம அந்த சுனையை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த கிரிவல பாதையை சுற்றி வரலாம் வாங்க. இதாங்க அந்த சுனை. கிரிவல பாதையில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த சுனை. இந்த சுனையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி வத்தலன்னு சொல்லப்படுறாங்க. இந்த சுனையை வந்து முருகப்பெருமான் வேல் குத்தி இங்கே நீர் உருவாக்குனதாக ஊற்று உருவாக்குனதாக சொல்லப்படுறாங்க. வருடம் முழுவதும் நீர் வந்து வத்தாமே இருக்குது இந்த சுனையில். வறட்சி காலத்தில் கூட அந்த நீர் வத்ததுன்னு சொல்லப்படுறாங்க. இந்த கிரிவல பாதைங்க, அந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் வந்து அதிக மக்கள் கூடி இங்கே வந்து கிரிவலம் வந்து முருகப்பெருமான வழிபாட்டு செல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு வரலாறு சொல்லப்படுறாங்க. திப்பு சுல்தான் ஆட்சி செய்த காலம். ஒரு முறை கேரளாவிலிருந்து மைசூருக்கு படை வீரர்களும் சென்றார். அப்போது பின்னால் வந்த படை வீரர்கள் காணவில்லை. கண்ணுக்கட்டை தூரியம் தேடியும் அவர்கள் தென்படல. பின் உயரமான அந்த குன்றின் மீது ஏறி நின்று தேடினார். அச்சமயத்தில் சுயம்பான முருகன் மீது ஏறி நின்று பார்த்தார். இதனால் கோபமடைந்த முருகன் திப்பு சுல்தான் கண் பார்வை பறித்து விட்டார். மிகவும் துயரும் வேதனம் அடைந்தார் திப்பு சுல்தான். கண் பார்வை பறி போனது தெய்வ குற்றம் என்று உணர்ந்து மனம் வருந்தினார். தன் தவறை உணர்ந்தார். இறைவனிடம் மன்றாடி தன்னை மன்னித்து அருளுமாறு வேண்டினார். முருகனும் மனமிறங்கி அவரை மன்னித்து அருள் மீண்டும் அவர் கண் பார்வை அளித்தார். மனமகிழ்ந்த திப்பு சுல்தான் முருகனுக்கு ஒரு கோயில் எழுப்புவதாக வாக்களித்தார். அவ்வாறே முருகனுக்கும் முருகனுடைய தாய் தந்தையர்களும் சேர்த்து கோயிலை கட்டினார் என்று வரலாறு சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் விசேஷ நாட்கள் பார்த்தோம்னா தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் சிறப்பாக இந்த கோயிலில் கொண்டாடப்படுறாங்க. கிரிவலம் சுற்றி வந்தாச்சுங்க. கோயிலுக்கு வந்தாச்சுங்க, பக்கத்தில் வந்துட்டோம். வந்து முத்துக்குமாரசுவாமி கோயிலோட நல்ல சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ விநாயகர் கோயில் மாதிரி அதில் உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பலாம். நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்கள் ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.